பாப்பா சாப்பாடு ஆயிடுச்சா? இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல என்ன சமையல்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளை சாப்பாடு. வெள்ளை சாப்பாடு வந்து எனக்கு பிடிச்ச சமையல், அதனால பிடிச்சதா? அப்படின்னா நல்லா இருக்கு. பிடிச்ச சமையல்னா சாப்பிடு. நீ தான் சாப்பிடாம அப்புறம் லேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? வாழைக்கன்று நெட்டுங்கன்னு வாயில் மட்டும் சொல்லிடுறாங்க. செவ்வாழை நெட்டு, தேன் வாழை நெட்டுன்னு. ஆனால் நெட்டுறக்கு ஹெல்ப் பண்ணுறக்கே ஆளே கிடையாது. நான் வந்து இப்போ அந்த குழி வரைச்சதுலேயே சொல்கிற அத்தான வலிக்குது சாமி. எங்கள் மண்ணு தான் இருக்குதுன்னு பேர், ஆனால் ஃபுல்லாக கல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே தான் மண், ஃபுல்லாக கல்லு தான். எங்கே பார்த்தீங்கன்னா பறிச்சிங்கன்னா கல்லுக்கெல்லாம் தான் வரும். அப்படியே கடப்பாறை ஒரு குத்து ஓங்கி குத்துனா டங்குன்னு அப்படியே கல் மேலே போய் விழுகுது. அப்பாப்பா எனக்கு செம்ம வெயில் வேற 7 மணிக்கே பயங்கரமா வந்துருது. அதனால ஒரு வேலையும் செய்ய முடியாது. செம்ம டயர்ட் ஆகி போச்சு சாமி. 2 குழி 2 செவ்வாழைக்கன்று இப்போ நெட்டுனதுக்குள்ளேயே என்னமோ வடக்கு இருந்த மலை தெக்க நவுத்திட்டு வந்த மாதிரி அவ்வளவு ஒரு டயர்டு எனக்கு. இது வந்து வெண்டைக்காய் பொரியல். சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி தான் நீங்கெல்லாம் சிறுசா இருக்கீங்க. நான் இதே மாதிரி தான் வெண்டைக்காய் செஞ்சிருக்கேன்னா சூப்பரா இருக்கு நண்பர். பாருங்க, வெண்டைக்காய் பொரியல், தக்காளி போட்டு புளி லைட்டா ஊத்திக்கணும். ஊத்தி செஞ்சுக்கிறேன். தேங்காய் துருவல் போட்டுக்கோணும். அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்குங்க. இப்படிதான் நாங்க எப்பவுமே செய்வோம். எங்களுக்கு தெரிஞ்ச முறை இதுதாங்க நண்பர்களே. எல்லாருமே அப்படிதான் செய்வோம். அப்புறம் புளிக்குழம்பு வச்சாலும் செமையா இருக்குங்க. நாங்க அப்படி செய்யறதுலையும் தீர்றது இல்ல. பாருங்க, முருங்கைக்காய் போட்டு செமையான சாம்பார் பாருங்க. பாத்தையா கொத்தமல்லி இலை போடணும். இப்போ மறந்துட்டு பாரு. நீ எப்பவுமே நான் ஒரு கட்டு கொத்தமல்லி தலை இதுக்குன்னே தனியா வாங்கியாலும் நீ போடாமையே பண்ணிட்டு இருக்கிற பாப்பா. சரி, ரசம் வந்து வச்சோம்னா யாருமே சாப்பிட்றது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் 4-5 டைம் வச்சு பார்த்துட்டேன். அது அப்படியே வேஸ்டா போயிட்டே இருக்குது. தயிர் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. அதனால வந்து ரசம் வந்து வைக்கல. சரி, இதுதான் வந்து இன்னைக்கு எங்க வீட்டுல. தயிர் வேணா சாப்பிட்டுக்குவாங்க. சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், சாப்பாடு. உங்க வீட்டுல எல்லாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. உங்களுக்கு இதுல எது ஃபேவரட்னு சொல்லுங்க. 2மே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கும் இந்த 2மே செமைய பிடிக்கும். நான் போய் குளிச்சுட்டு வந்து தான் சாப்பிடணும் நண்பர்களே. சாப்பிட்டு உடனே சீக்கிரம் கிளம்பணும் ஸ்கூலுக்கு. ஆமா, உங்க வீட்ல எல்லாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஓகே, பாய், வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, கொத்தமல்லி இலை தூவுனதுக்கு அப்புறம் தான் ஒரு சாம்பாராவே உணர்றங்கிற மாதிரி இருக்குது. சாம்பாராவே இப்போதான் நான் உணர்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். சாம்பார்.